டிஎன்பிசி குரூப் 2022 கேட்கப்பட்ட கொஸ்டின் 49, 121, அடுத்த நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்த நம்பருக்காக அப்படின்னா 361. இதை பார்க்கும்போது தெரியுது 49 அப்படிங்கிறது 7ஓட ஸ்கொயர், 121ங்கிறது 11ஓட ஸ்கொயர், 169 அப்படிங்கிறது 13ஓட ஸ்கொயர். அடுத்த வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள் எப்படி வருது பாருங்கள், 7, 9 காணும் பாருங்கள். அடுத்த என்ன இருக்குது 11, அடுத்து 13. ஏன் 9 வரல? இதை நம்ம வரிசையாக ஓகேங்களா, இது வந்து ஒற்றைப்படை எண்களின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா 7, 9, 11 வந்திருக்கணும். ஆனால் 9 இல்லாமல் 7க்கு அப்புறம் 11 வந்திருக்கு, அடுத்து 13 வந்திருக்கு. அப்புறம் இது என்ன நண்பர்கள் அப்படின்னா ப்ரைம் நம்பர்ஸ், பகா எண்கள். 7க்கு அப்புறம் 11 பகா எண், 11க்கு அப்புறம் 13 பகா எண், 13க்கு அப்புறமாக 15 கிடையாது 17 பகா எண், அடுத்து 19 பகா எண். ஓகேங்களா, அந்த பகா எண்களை ஸ்கொயர் பண்ணி எழுதிட்டே வந்திருக்காங்க. அப்போது 7 ஸ்கொயர் பண்ணால் 49, 11 ஸ்கொயர் பண்ணால் 121, 13 ஸ்கொயர் பண்ணால் 169. அப்போ 17 ஸ்கொயர் பண்ணால் 17 போட்டிங்க அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், 289 தெரியும். ஸோ அடுத்த வேல்யூ கரெக்டாக செக் பண்ணி பார்த்துங்க. 19 × 19 என்ன கிடைக்கும் அப்படின்னா 361. அப்போ இதுவும் கரெக்டாக இருக்குது. அப்போ 17 × 17 என்ன கிடைக்கும் அப்படின்னா 289. ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா சி. ஓகேங்களா. செவ்வகத்தின் ஒரு பக்கம் 5 சென்டிமீட்டர் மற்றும் மூலைவிட்டம் 13 சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் பரப்பு காண்க. ரொம்ப நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு பக்கம் ஏயோட வேல்யூ 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, மூலைவிட்டம் டியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டியோட வேல்யூ 13 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நமக்கு செவ்வகத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒன்று நீளமாக இருக்கும், இன்னொன்று அகலமாக இருக்கும். ஒன்று எல்லா இருக்கும், இன்னும் பி இருக்கும். ஏன்னா செவ்வகத்தின் பரப்பு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா, L×Bங்கிறதா ஃபார்முலா. இதோட ஒரு பக்கம் 5 சென்டிமீட்டர் கொடுத்துருவாங்க. இது நீளமாக இருக்கணும், இல்லைன்னா அகலமாக இருக்கணும். நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீளம்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ நீளம் எல்லோட வேல்யூ 5 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். அப்போ அகலம் நம்ம கண்டுபிடிக்கணும். மூலைவிட்டம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 13 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. மூலைவிட்டம் டி கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்ன அப்படின்னா √L² + B²ங்கிறது ஃபார்முலா. இதில் எல்லோட வேல்யூ 5னும் டியோட வேல்யூ 13ன்னு அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ 5ன்னு ஸ்கொயர் பண்ணும்போது 25ன்னு வரும். ஓகேங்களா. ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்காக 2 பக்கம் ஸ்கொயர் பண்ணுறேன். அப்போ இது என்னவாயிடுச்சு அப்படின்னா இது 169 ஆயிடுச்சு. இது சைடு ஸ்கொயர் ரூட்டு எடுத்துருச்சு. அப்போது P² + 25 = இதை ஸ்கொயர் பண்ணும்போது 169. ஓகேங்களா. இந்த +25 அங்கே போனால் -25 ஆகும். 169 25 போயிடுச்சுன்னா 144. 144 P² வேல்யூ 144 அப்படிங்கிறப்போ Pயோட வேல்யூ 12. ஓகேங்களா. நமக்கு செவ்வகத்தோட பரப்பு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. செவ்வகத்தோட பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு L×Bங்கிறது ஃபார்முலா. எல்லோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 12ன்னு கண்டுபிடிச்சிங்க. 2ஐயும் பெருக்கிறீங்கன்னா 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஆன்சர் என்னது அப்படின்னா சி. Thank you.